முதலில் நிகழ்ச்சி ஈதல் அமைப்பு அதையுடைய அறிமுகம், அதை பற்றி ஈதல் அமைப்பில் இருக்கிறவங்க, அந்த ஈதல் அமைப்பினுடைய குறிக்கோள்கள் என்ன, அதை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறதுக்கு திரு கோட்டிலிங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல நாளில் நிறைய தூரம் டிரைவ் பண்ணி நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இங்கே உள்ள மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே அருகிலிருந்து ஒரு 5 தமிழ் பள்ளியோட முதல்வர்களை கூப்பிட்டுருக்குறோம். அவங்க எல்லாருமே அவங்க நேரத்தை செலவழிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளும் வரவேற்கப்படும். ரொம்ப சுருக்கமாக எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு சுருக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறேன். முதல்ல அந்த பேரை பற்றி முதல்ல வெற்றிவேல் ஃபவுண்டேஷன் சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் யங் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி ஒரு பெயரில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஈதல் சொல்கிறோம். அதனால என்ன பெயர் மாற்றிட்டே இருக்காங்க அடிக்கடின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கலாம். வெற்றிவேல் ஃபவுண்டேஷனுங்கிறது பே ஏரியாவில் உள்ள ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க கான் அகாடமி வெப்சைட்டை தமிழ் படுத்துறதுல 10 வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது இங்கே உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களை வச்சு நம்ம தமிழாக்கம் பண்ணலாம், இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம். ஆனால் அவங்க நம்ம பண்ண பணிகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால நம்மளே ஒரு இன்ஃபார்மலாக யங் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு பேரை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு சப்போர்ட் எல்லாமே அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. போன வருஷம் நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு புது இனிஷியேட்டிவ்லாம் பண்ணும்போது இந்தியாவில் டீச்சர்ஸ் ஹையர் பண்ணுறது இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது சரி நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம், இங்கேயும் மக்கள் ஆதரவும் அதிகமாக வருது, வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால சரி 2 பேருமா முடிவு பண்ணி ஒரு புது அமைப்பை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஈதல் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஒரு 2 படத்தில் சரியாக தெரியாது எனக்கு பின்னாடி உருவாக்கலாம். முதல்ல பிப்ரவரியில் 2020 லாஸ் ஏஞ்சலஸ் தமிழ் பள்ளியில் அங்கே உள்ள மாணவர்களை வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணணும். கான் அகாடமி அந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது திரு ராஜ் இங்கே இருக்கிறாரு, முதல்வர் இருக்கிறாரு, பெருந்தன்மையாக சரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுமதிச்சாரு. நல்லா பண்ணாங்க பசங்க. அதனால தான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு தமிழ் ஸ்கூலாக நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே ஆதரவு கொடுத்ததுனால இது போன வருஷம் எடுத்த படம் ஜனவரி 2020 வச்சு எடுத்தது. அப்போ இதே மாதிரி ஒரு காலை வாரம் நேரில் ஒரு அவார்ட்ஸ்லாம் கொடுத்தோம். இது 2வது வருஷம் அதே மாதிரி பண்ணோம். போன வருஷம் பண்ண ஆக்டிவ் டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 100 பேர். இவங்க எல்லாருமே ஆக்டிவாக பண்ணுறவங்க. பெரும்பாலும் சதர்ன் கலிஃபோர்னியாவில் உள்ள தமிழ் ஸ்கூலில் பண்ணுறவங்க. 2 தமிழ் பள்ளிகள், 1 சியாட்டில் இருக்குது, 1 வெர்ஜீனியாவில் இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாருமே கலிஃபோர்னியா இல்லைன்னா சதர்ன் கலிஃபோர்னியா. இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடல்ட் வாலண்டியர்ஸ். இவங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தான். அவங்க ஆன்லைன் கிளாஸில் வரும்போது அவங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான என்ன உதவிகளோ அதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு டீச்சர் ரோல் இந்த அடல்ட் வாலண்டியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு கான் அகாடமி தமிழாக்கம் பண்ணிட்டு இருந்தோம் வெற்றிவேல் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்துட்டு. அப்புறம் அவங்ககிட்ட அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்த பிறகு டெக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொஞ்சம் பண்ணணும். அப்புறம் கல்வி 14 சொல்லி இந்தியாவில் உள்ள ஒரு நான் ப்ராஃபிட், அவங்களுக்கான எஜுகேஷன் மெட்டீரியல் அவங்க ஒரு மாதிரி கான் அகாடமி மாதிரி ஆனால் இந்தியாவில் உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் ஸ்டோரி விவர்னு சொல்லிட்டு அந்த உள்ள பிளாட்ஃபார்மில் உள்ள கதைகளை உலகத்தில் உள்ள எல்லா மொழியில் உள்ள கதைகளும் அங்கே இருக்குது. அதை தமிழாக்கம் பண்ணுறது கடந்த ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அது நல்லா போயிட்டு. போன வருஷம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கதைகளை தாண்டிட்டோம். தாண்டி அது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி பப்ளிஷ் ஆகிட்டு. இந்த ஸ்பீடில் போனால் நம்ம எல்லா கதையும் முடிச்சிடும், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறு ப்ராஜெக்ட்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு டீமில் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல பொன்னியின் செல்வன் சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு சிப்பி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது முடிச்சுட்டாங்க.
இப்போ அடுத்த கதையா எப்படி இருக்கிற குமார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே உள்ள அமெரிக்க எழுத்தாளர்கள் நம்மள மாதிரி தமிழ் எழுத்தாளர் எழுதின கதைகள் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தபடியாக சாவி எழுத்தாளர் சாவியோடைய திருக்குறள் கதைகள் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து அதை வந்து தமிழாக்கம் பண்ணுறது ஆங்கிலத்தில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்புறம் புதுசாக ஒன்றா இனிஷியேட்டிவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் தஞ்சாவூரில் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறது. அதுவும் மொழி சம்பந்தமான ஒரு விஷயம் தான். நம்ம பசங்களுக்கு எப்படி தமிழ் படித்தா உபயோகமாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு இங்கிலீஷ் படித்தா உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி கல்லூரி போகிறதுக்கோ அல்லது காலேஜ் வேலைக்கு போகிறதுக்கோ ஒரு உபயோகமாக இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை இங்குள்ள மாணவர்களை வச்சு பண்ணணும். அதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு அதை நடத்தினவங்க பின்னாடி வந்து பேசுவாங்க. ஸோ சொன்ன மாதிரி நம்ம 2023 ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 வாலண்டியர்ஸாக ஆக்டிவிட்டி வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க, 20 அடல்ட் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. போன வருஷம் மட்டும் 1050 புது வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஹவர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுறோம். அவங்க 1 நிமிஷம் வந்தாலும் சரி 1 ஹவர் வந்தாலும் சரி எல்லாமே டெலிவரிஸில் பண்ணிட்டு இருக்கு. போன வருஷம் மட்டும் 1500 வாலண்டியர் ஹவர்ஸ் நம்ம டீனேஜர்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அடல்ட் வாலண்டியர்ஸ் இதுக்கு மேலே கவுன்சிலர்ஸ் அவசரம் ட்ராக் பண்ணுறதுல சரியா டீனேஜர்ஸ் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. 17 பேர் இந்த வருஷம் PVSC அவார்டு வாங்குறாங்க. அப்புறம் போன வருஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஒரு 40 அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம லோகேஷன் மாதிரி போன வருஷம் லீடர் ஃபவுண்டேஷன் புது நான் ப்ராஃபிட் ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்து ஹெல்ப் பண்ண அந்த கோர் வாலண்டியர்ஸ் ஒரு 4 பேர் அவங்க முன் வந்தாங்க போர்டில் இருக்கிறதுக்கு. அவங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல் எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறேன். லோகேஷ் வரதன் செக்ரட்டரி, திரு வரகிருஷ்ணன் ரங்கநாதன், இவங்களை வச்சு நம்ம இன்னைக்கு ஃபார்முலா லான்ச் பண்ணுவோம். நான் ப்ராஃபிட்டை இதை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் பள்ளி முதல்வர்களை எல்லாரையும் அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் கவிதா செல்வராஜ், திரு ராஜ் மணிச்செட்டி, திரு செந்தில் கருப்பையா, திரு சிவகுமார் ராமதாஸ், திருமதி ஊர்வல பிரியசாமி. இவர்கள் வச்சு இந்த குத்து வளத்தை இப்போ ஏற்று போறோம். இசை நிலவினிலே சேர நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு
சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீர் மிகையால், வங்கத்தில் ஓடி வரும் நீர் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இப்போ முடிக்க ஒரு சின்ன பாரதியார் கவிதை. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி ஒன்னும் வாழ்வை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்டே பொருள் எல்லாம் எழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம். வாசன் ஒரு சூப்பரான தமிழ் பாடலை பாடியிருக்கிறார். இப்ப அடுத்து என்னது நிகழ்ச்சி தியா? இசை நிலவினிலே சேர நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு, சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீர் மிகையால், வங்கத்தில் ஓடி வரும் நீர் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். திருமதி கல்பனா மேடைக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அப்புறம் பிரீதா சூப்பரா வயலின் வாசிக்க போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் அவார்ட்ஸ் வணக்கம். இப்போ முதலாவதாக இந்த பார்ட்டிசிபேஷன் சர்வே குரூப் 1 அதுக்காக நான் அவார்ட் கொடுக்கறதுக்காக இப்பொழுது நான் முதலாவதாக செரிட்டோஸ்
பாரதி தமிழ் பள்ளியின் முதல்வர் திரு செந்தில் அவர்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனைத் தொடர்ந்து இதில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்களை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து திரு ஹரி அவர்கள், ஹரி ரங்கநாத், இவர் எங்கள் லீடர் அறக்கட்டளையின் தூண் ஆவார். அடுத்ததாக எங்கள் திருமதி அபிராமி பாலா அவர்கள், அடுத்ததாக திரு பாபநாசா, திரு அபி அவர்கள், இவர் முதலிருந்தே நமக்கு ஆதரவாக இருந்து வருகிறார். அடுத்ததாக திரு பாபநாசம் அவர்கள், செரிட்டோஸ் தமிழ் பள்ளியின் முதலாம் முதல்வர். இப்பொழுது திரு செந்தில் அவர்களை எங்களது குரூப் 1 உள்ள மாணவ தன்னார்வலர்களை சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதித்தி கோவிந்த், ஸ்ரீராம் பாலசுப்ரமணியன், அதித்தி கோவிந்த், ஸ்ரீராம் பாலசுப்ரமணியன், தியா பரத், பிருத்திவி மதன் குமார், தீபக் கதர்வேல், தியா செந்தில்ராஜ், பிரேரணா பரத், ஸ்ரீஷ் ரமேஷ். ஒரு குழு புகைப்படம். இப்பொழுது செந்தில் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு வணக்கம். நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்றதுக்கு நன்றி. ஒரு 3 வருஷமா எங்கள் ஸ்கூல்ல பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பயே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் இன்னும் பெருசாக வரணும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய ஆசை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இங்கே இருக்கோம், தமிழுக்காக நம்ம எவ்வளோ பண்ண பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ் முன்னாடி இங்கே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இங்கே ஸ்கூலே இல்லை. ஸோ வி ஹேவ் டு கோ 30 miles அவே ஃப்ரம் ஹியர். அப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது நம்முடைய பாபநாசம் இங்கே இருக்காரு, எங்களுடைய முதல்வர். அவர் எங்களுக்காக கரிக்குலம் போட்டு புக்ஸ் ரிலீஸ் பண்ணி
எங்களுக்காக பண்ண வாலண்டியர்ஷிப் அங்கே தான் ஆரம்பிச்சது. சிறு துளி தான் அது. ஒரு 15 கிட்ஸோட ஆரம்பிச்சோம். நீங்க 90 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க பண்றது அதே மாதிரி தான் இல்லையா? நீங்க வந்து ஆடியோ, வீடியோ, ஆனந்த நாவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க, அனிமேஷன் பண்றீங்க, வீடியோ எடிட்டிங் பண்றீங்க. so many things you are doing. இது எல்லாமே டிஜிட்டைஸ்ட். ஸோ யூ பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. உங்க நேம் அங்கே இருக்கு. ஸோ வாலண்டியர் ஒர்க் வந்து இந்த வயசுல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் யூ பிகாஸ் யூ கம் டு நோ நியூ திங்ஸ், ரைட்? wherever you go, you meet people, you try new things, you learn new things. Some people do for fun, right? For some people, they do for volunteer hours, right? You don't deny it. Some people parent push, right? But the problem is pushing doesn't work. It has to come from you, definitely, right? So இவ்வளவு எஃபர்ட் போட்டு வந்திருக்கீங்க, அதுவே சந்தோஷமான விஷயம். மற்ற எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, நீங்க வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட், தட்ஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்த்தீங்களோ, இல்லை உங்க பேரண்ட் ஹெல்ப் பண்ணாங்களோ, இல்லை உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ, அதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் யூ புட் யுவர் ஓன் டைம் அண்ட் எஃபர்ட். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் வாட் எவர் யூர் டூயிங். Volunteering is a very important part of your life, right? Wherever you go, try to do something for your community back. At the same time, Tamil, it's the oldest language, right? But நம்ம வந்து பேச மாட்டோம். Tamil kids especially, அவங்க வந்து they don't talk in Tamil, right? Why? நீங்க ஸ்பானிஷ் பாருங்க, கொரியன் பாருங்க, சைனீஸ் பாருங்க, ஈவன் பஞ்சாபிஸ், ஹிந்தி, they all speak. அவங்க படிப்பாங்களா எழுதுவாங்களான்னு தெரியாது, பட் அவங்க பேச முடியும் அவங்களால. நம்முடைய பிள்ளைகள் அதை பேச மாட்டாங்க. அது நம்முடைய ப்ராப்ளம் தான். நம்ம வந்து வீட்டில் வந்து அவன் பேச கிடையாது, ஹஸ்பண்டும் போய் பேசுவோம், நம்ம பிள்ளைங்கிட்ட பேசுறது கிடையாது. ஏன்னா வந்து அவன்கிட்ட சொல்லி அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இல்லை திருப்பி இங்கிலீஷில் பண்ணணும். ஸோ எதுக்கு மூணோட பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரே இடத்துல முடிச்சிடுவோம். ஸோ அதை நம்முடைய வந்து நீங்கள் வந்து என்ன அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காரு, ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் தமிழ் ஸ்கூலில் படித்ததை 1.5 படிப்போம் தமிழ் ஸ்கூலில், அதை வந்து நம்ம வந்து எங்கே போய் பண்ணி பார்க்கறது. This is the platform we created for us. It is practically you are applying what you study in your school. That's what important. Please continue whatever you are doing. And thank you very much for inviting me. Thank you. சரி தியா, உனக்கு ஏதாச்சும் விடுகதை தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல விடுகதை தெரியும். அடித்தால் வலிக்கும், கடித்தால் இனிக்கும். அது என்ன? அது கரெக்ட், கரும்பு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரீதா வந்து இப்ப வயலின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாருமே சூப்பர், நல்லா கை தட்டுங்க.
அடுத்து என்ன நிகழ்ச்சி யா? இப்ப திரு சரவணன் ஸ்டைலை பத்தி பேச போறாங்க. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. நன்றி D&D. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எனும் ஒற்றை புள்ளியில் இணைந்து இங்க ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரொம்ப தூங்குறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ யாராவது நெக்ஸ்ட் ஸ்லைட். நன்றி ஹரி. ஸோ தென் கலிபோர்னியா தமிழ்ச்சங்கம், நீங்க இவ்வளவு நேரம் உங்க செரிட்டோஸ் தமிழ்ச்சங்கம் பத்தி பேசினாங்க. ஒரு சேம் தமிழ்ச்சங்கம், அதே மாதிரி ஒரு தமிழ்ச்சங்கம் இங்க ஒரு 7 இடங்கள்ல தமிழ் பள்ளிகள் நடத்திட்டு இருக்கோம். அது போக ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சோகால் தமிழ் யூத் லீடர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ STYLE இஸ் அ யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இன்னைக்கு லக்கிலி என்னன்னா அந்த ப்ரோக்ராமை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி ஆரம்பிச்சதுல ஒரு சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஜீவன். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ஸோ அடுத்தது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திரு கொட்டலங்கோ அவர்கள், ஹரி அவர்கள் வழியா வந்து நாங்கள் ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அது வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ் சங்கத்துக்கும் தமிழ் அந்த யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் செஷனாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல ஸ்டார்ட் பண்ணோம். டுடே we have 5 teams from Style who are doing the translation in Storyweaver, TED and whatnot. So எல்லா programs-லையும் Style students இருக்காங்க. And அது போக we have about like 15 volunteers இருக்காங்க, adult volunteers. Can you please stand up all the adult volunteers from Style and student volunteers from Style just to give them a big hand. So we எல்லாரும் வந்து adult volunteers and student volunteers from Style. So one other way we want to give. Thank you so much. ஸ்டைல் வந்து ஒரு பெரிய அம்ரல்லா, அதுல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காலேஜ் அட்மிஷன்ஸ், ஸ்டெம், அப்புறம் வாலண்டியரிங். Ultimately, we wanted to you guys, the young generation, to take up more leadership roles and to be the next generation leaders to the beautiful world that we are going to see. ஓகேங்களா? ஸோ எங்களை விட நாங்க பாக்குற உலகத்தை விட நீங்க எங்களுக்கு காட்ட போற உலகம் ரொம்ப அழகா இருக்க போகுது. We are looking forward. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், இங்க எவ்வளவு பேருக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரியும்? ஓகே, நிறைய பேருக்கு தெரியுது. ஓகே, குட். சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒர்க், அவர் என்ன பண்ணாரு, யாராவது ஒரே ஒரு வார்த்தை 2 வார்த்தையில சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு E=mc². வேற ஸ்டூடண்ட்ஸ், ஹை ஸ்கூலர்ஸ், மிடில் ஸ்கூலர்ஸ்? Theory of relativity. Yes, give him a big hand. Theory of relativity வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளவா தெரியாது. அவர் வந்து ஒரு ஜெர்மன். So he is born in German and அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் வந்து ஒன்னு எழுதுறாரு 1939ல to the US president. அப்ப வந்து US president யார் அப்படின்னா ரூஸ்வெல்ட். சோ ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஜெர்மன்ல வந்து அட்டாமிக் ரிசர்ச் வந்து ரொம்ப அஹெடா போயிட்டு இருக்காங்க, சோ டூ சம்திங் அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா அவருக்கு இங்கிலீஷ்ல எழுத தெரியல. சோ என்ன பண்றாரு, அவரோட இருந்த ஒரு கோ சயின்டிஸ்ட் வந்து லியோ ஸ்லிசார். சோ யாருக்காவது பார்க்கணும்னா கூகுள்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லியோ ஸ்லிசார். சோ அவர் என்ன பண்றாரு, அவரை வச்சு எழுதுறாரு. அவர் ஒரு ஹங்கேரியன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியல. சோ என்ன பண்றாங்க, இந்த 2-3 சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து உட்காந்து அவங்களே வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு லெட்டர் எழுதுறாங்க. சோ நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுனோடனே அதை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. இப்போ எப்படி நீங்க எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அடல்ட் வாலண்டியர்ஸ் எல்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடக்குது அந்த ப்ராசஸ். சோ அது மாதிரி நடந்து முடிஞ்ச பிறகு அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆயிருது. அந்த லெட்டரை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ல வந்து இன் ஹவுஸ் அட்டாமிக் ரிசர்ச்ல நிறைய ஒர்க் பண்ணணும், we are lagging behind அப்படின்றத சொல்லி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க 100 years கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெர்மன் வாஸ் ahead than US. இப்போ பாத்தீங்கன்னா US is ahead in all the modern atomic research. So என்ன பாயிண்ட் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். சோ எவ்வளவு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனால ஒரு கண்ட்ரியோட தலையெழுத்தே மாறி இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சோ டிரான்ஸ்லேஷன் வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். சோ நீங்க பண்றது வந்து ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க பண்றது வந்து இட் வில் சேஞ்ச் த சொசைட்டி அண்ட் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச், இட்ஸ் ஆல்ரெடி சேஞ்சிங். So whatever the translation stories, whatever you publish, go ahead and publish it in your family group.
ஸோ இங்க ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல பப்ளிஷ் பண்ணுவோம், என்ன ஸ்டோரி லிங்கோ அதை பப்ளிஷ் பண்ணுவோம், இல்ல டெட்டட் வீடியோ லிங்கோ அதை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்களோட சிப்ளிங்ஸ் ஊர்ல இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ த மோர் யூ ஷேர் it will become a great success. Okay, wish you all great success. Thank you for the opportunity. Any words? ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க அமெரிக்காவுக்கு வரும்போது எந்த தமிழ் ஃபங்க்ஷனும் பூஜையோட தான் ஆரம்பம், அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. முதல்ல அதை மாத்தணுங்கிறதுக்காக நாங்க பண்ணதான் தமிழ் தாய் வாழ்த்து அப்பதான் ஆரம்பிச்சோம். ரெண்டாவது வந்து பசங்க யாருமே தமிழ் தெரியாத போதுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே தமிழ் கல்வியே கிடையாது. முதல்ல ஒரு வீட்டு கராஜில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட சோகால் தமிழ்ல ஒரு 600 கிட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம இந்த ஈதல்லையும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ஈதல்ல ஆரம்பிக்கிற குரல் தெரியும்னு தெரியல. வாலண்டியரிங்க வந்து இன்னொரு டைம்ல சொன்னதான் ஈதல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், ஊதியம் அல்லது உயர்க்கு அப்படின்னா நம்ம டெய்லி டே டு டே லைஃபுக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலை பார்க்கிறோம். ஆனா நம்ம மனசுக்கு என்ன கொடுக்கிறோம் அதுதான் திருவள்ளுவர் 2 வரியில சொல்லியிருக்காரு. உங்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஜீவன். யூஸ்வலா ஜீவன் வந்து இவ்வளவு கம்மியா விஷயங்களை சொன்னது இன்னைக்கு தான். பட் இருந்தாலும் ரொம்ப பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பிவிஎஸ்சி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி போறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு கால் அப்பான் எங்களோட பாஸ், அதாவது எங்களோட டீமோட எல்லா அடல்ட் வாலண்டியருக்கும் வந்து ஒரு பிக் பாஸ் இருக்காங்க. அந்த பிக் பாஸ் வேற யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் ரூபா லியோன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கும். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ். ஸோ நாங்கள் இந்த வாலண்டியரிங்லாம் ஆரம்பிக்கும் போது சும்மா வாலண்டியரிங் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட் வந்து இந்த பிவிஎஸ்சி பற்றி சொன்னாங்க. இப்படி ஒன்று இருக்குது, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் ஒரு சொன்னாங்க. உடனே நாங்கள் வந்து அப்போ வெற்றிவேல் ஃபவுண்டேஷன் கடையில் இருந்தோம். ஸோ வெற்றிவேல் ஃபவுண்டேஷன் கேட்டோடனே அவர் உடனே குழந்தைங்களுக்கு தானே நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சர்டிஃபைங் ஸ்டேட்டஸ் வாங்கணும். ஸோ அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வாங்கி நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பல ஆர்கனைசேஷன்ஸில் வாலண்டியர் பண்ணதை கன்சாலிடேட் பண்ணி ரெசிடென்ஷியல் வாலண்டியரிங் சர்வீஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து சில க்ரைட்டீரியெல்லாம் இருக்கும், ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூல்ஸ். சிட்டிசனாக இருக்கணும் அல்லது கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும். அட்லீஸ்ட் 5 years 5 yearsலேருந்து இந்த ஊரில் வந்து வாலண்டியரிங்க்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுனால 5 yearsலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு 12 month பீரியட்குள்ளே எல்லாமே எலிஜிபிள் சர்வீஸ் அந்த நீங்கள் ஏர்ன் பண்ண அவார்ட்ஸ் எல்லாத்தையும் 12 monthsக்குள்ளே ஏர்ன் பண்ணணும். அப்புறம் வந்து அது மெயினாக வாலண்டியரிங் சர்வீஸில் அன்பெய்ட் சர்வீசஸாக இருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் இருந்தது. இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அல்லது கிரீன் கார்டு மட்டும்தான். ஆக்சுவலாக அது அப்படி இல்லாத இருந்தது. ஆனால் 2 years பேக் அதை மாற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் ஈதல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த பிறகு அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஈதல் ஃபவுண்டேஷன் ஆல்சோ இஸ் நவ் சர்டிஃபைங் ஆர்கனைசேஷன் ஃபார் பிவிஎஸ்சி அவார்ட்ஸ். ஸோ அந்த கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்களுக்கு அது வந்து தடைப்பட்டு போயிருது. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஈக்குவலாக ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஈதல் அவார்ட் நம்மளும் கொடுக்கலாம். வாட் எவர் ப்ரொசீஜர் வி ஹேவ் டு ஃபாலோ ஃபார் பிவிஎஸ்சி அதையும் நம்மளும் செஞ்சு அந்த அந்த கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் அந்த ஒரு கிரைட்டீரியானால அவங்களுக்கு அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வாலண்டியர் பண்ணுற குழந்தைங்களையும் நாங்கள் ஆனர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அவங்களையும் பிவிஎஸ்சி கூட சில 3 குழந்தைங்க நாங்கள் செலக்ட் பண்ணி வாலண்டியர் ஆனர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 16 குழந்தைங்க பிவிஎஸ்சி வாங்குறாங்க. 3 குழந்தைங்க அந்த சிட்டிசன்ஷிப் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கும் இந்த அவார்டு நாங்கள் வந்து ஈதல் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க நிறைய வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு. அது வந்து என்ன வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு அவார்டு பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஆக்சுவலாக வாங்குறது கஷ்டம். ஏன்னா அந்த ஏஜ் கேட்டகரி படி பார்த்தீங்கன்னா டீனேஜர் ஆனீங்கன்னா அப்படின்னா 100 hours ஒரு பீரியட் ஆஃப் 12 months earn பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா ஹைஸ்கூல் என்டர் ஆனவுடனே பல வேலைகள்ல நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகி அது வந்து ஜகிள் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ 100 hours வாங்கினீங்கன்னா பிரான்ஸ் தான் கிடைக்கும். அதனால வந்து தயவுசெய்து உங்க குழந்தைங்க வந்து வாலண்டியரிங் பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் என்கரேஜ் தான்.
அண்ட் இதை ஒரு கோலாக செட் பண்ணிட்டு அவங்கள வந்து இதை ட்ரை பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம சரவணன் சார் வந்து இந்த அடல்ட் வாலண்டியர்ஸ் அண்ட் பிவிஎஸ்சி அவார்ட் வின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட் இன்வைட் பண்ண போறாங்க. ஆன் டு யூ சரவணன். தேங்க்யூ. தேங்க்யூ பிக் பாஸ். சொன்னேன் இல்ல, கோல் செட்டிங்லாம் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா பிக் பாஸ். ஸோ ஓகே, அடுத்தது வந்து ஸ்டைல்ல இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லா அடல்ட் வாலண்டியர் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே செக்மெண்ட்ல கொடுக்க முடியாதுன்றதுனால ஸ்டைல்ல இருக்கிற டீம்ஸே பாதியா பிரிச்சு அதுல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அடல்ட் வாலண்டியர் இங்கே கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்கள இன்வைட் பண்றோம். ஈஸ்ட்வேல் தமிழ் கல்வி, தென் கலிபோர்னியா தமிழ் சங்கத்துல 7 இடத்துல தமிழ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ஈஸ்ட்வேல் தமிழ் கல்வி. அதனுடைய பிரின்சிபல் திருமதி ஊர்மிளா பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்றது அப்படின்னா அவங்கள வந்து மிஞ்ச முடியாது. இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, ஒரு 2 சின்ன குழந்தைங்க, ஐ திங்க் ஒரு 6-7 வயசு இருக்கும். ஆதிராவுக்கு 6 வயசு இருக்கும். அவங்க இன்னைக்கு தமிழ் தேடி போறாங்க எங்க தமிழ் ஸ்கூல்ல இருந்து. அவங்களுக்கு வந்து காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அவங்க விஷ் பண்ணிருக்காங்க. விஷ் பண்ணி 2 பேரையும் மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து டெடிகேஷனான ஒரு பர்சனாலிட்டி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அன்னைக்கு அவங்க வந்து சில அவார்ட்ஸை வந்து பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ ஜீவன் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறோம். யா, தேங்க்யூ. அடுத்ததாக அடல்ட் வாலண்டியர்ஸ், ஸ்டைலர்கள் அடல்ட் வாலண்டியர்ஸ் நான் ஒருத்தரையா கூப்பிடுறேன். இப்ப இருக்கிறது வந்து ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் பாரதி சுந்தரம் அவர்கள் ஃப்ரம் ஈஸ்ட்வேல் டீம் 3. ஸோ தமிழ், அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர். அது போக ஸ்டைலோட இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான பில்லர். பிசிக்கலாகவும் அப்படிதான். ஸோ என்னோட ட்வின் பிரதர் மாதிரி இருப்பாரு. தேங்க்யூ பாரதி. பாரதி சுந்தரம் அவர்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசை கொடுக்குமாறு கேட்கிறோம். அடுத்ததாக நித்யா பிரியா கோவிந்தன். அவங்களும் வந்து ஒரு ரீசெண்டா ஜாயின் பண்ணாங்க, பட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நித்யா பிரியா கோவிந்தன். தேங்க்யூ நித்யா. ஸ்ரீ ரஜினி சுதா. ஸோ இப்போ இவங்க முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர், பட் இப்போ கண்டினியூ பண்ணல. பட் லாஸ்ட் இயர் மிட் ஆஃப் த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி திரு ஜீவன் அவர்களுடைய மனைவி நீலா இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு 2 வருஷம் அந்த டீம்ல வந்து டீம் 2 அவங்களும் ஹரி கௌரி சங்கர் அவங்க 2 பேரும் அந்த டீமை லீட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஸ்டைல் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் தேவேஷ் ஸ்வர்ணச்சந்திர பாலாஜி ப்ளீஸ். சோ அவர் வந்து பிரசிடென்ஷியல் அவார்டு வாங்குறாங்க. சோ அந்த கிரைட்டீரியா சொன்னாங்க இல்லையா எங்க பிக் பாஸ். சோ அந்த கிரைட்டீரியா எல்லாம் தாண்டி, பல கடல் தாண்டி மலை தாண்டி எவ்வளவு அவார்ட்ஸ் கண்ணா? 120 hours. வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக தியா ரமேஷ். 2 டீல ஒரு டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தியா. அடுத்ததாக நம்ம இர்வைனுடைய இளைய பாரதி திரு சரவணவாசன் ராமதாஸ். பாரதியார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அவங்க பாட்டை கேட்டு. வாழ்த்துக்கள். எவ்வளவு ஹவர்ஸ் கண்ணா நீங்க கவுண்ட் பண்ண முடியலையா? ஓகே, அவர் யோசிக்கிறாரு என்ன ஹவர்ஸ் எல்லாம் கேட்டாலும் கொடுப்பாங்களா அப்படின்னு. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி திரு ரோஹித் மதுசூதனன் ப்ளீஸ்.
அவர் ஒரு முக்கியமான வாலண்டியர். சோகால் தமிழ் தென் கலிபோர்னியா தமிழ் சங்கத்துல எங்கெல்லாம் மது இருக்காரோ அங்க மதுவை விட அதிகமா வாலண்டியர் பண்ணக்கூடியவர். ஸோ அதனால அவரோட அவர்ஸை வந்து யாராலையுமே கவுண்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுசூதனன். ஆமா, சாட்டர்டே மதியம் வேற புது பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்காரு. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் ரோஹித். அடுத்ததாக நிவேதா ஜீவானந்தம். ஸோ ப்ளீஸ் ஜாயின். அவங்களும் ஒரு ஆக்டிவ் வாலண்டியர், நிறைய 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட், அப்பா மாதிரி அம்மா மாதிரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிவேதா. அடுத்ததாக எங்களுடைய இர்வைன் தமிழ் ஸ்கூலோட மெஸ்ஸி மிஸ்டர் அர்ஜுன் ஞானசேகர். ப்ளீஸ் கம். ஸோ இர்வைன் தமிழ் ஸ்கூலோட ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சாக்கர் பிளேயர் அவரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. So இதுதான் வந்து ஸ்டைலோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டீம். So yeah, please take a picture. திரு சரவணன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை. நன்றி. அடுத்ததாக பிஃபோர் இந்த டீம் வந்து கீழே போறதுக்கு முன்னாடி திருமதி ஊர்மிளா அவர்களை ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஈதல் ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல நன்றி. ஆக்சுவலா ஈதல்ன்றது கொடுக்கிறது, ஈகின்றது கொடுக்குற உள்ள இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்ற அடல்ட் வாலண்டியரும் சரி, ஸ்டூடெண்ட் வாலண்டியரும் சரி, எல்லாருக்குமே ஈதல் உள்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. பொருள் தானத்தை விட அறிவு தானம் சிறந்தது. நினைக்கிறேன் இந்த வாலண்டியர் பண்ற எல்லாருமே உங்களோட அறிவை வந்து மற்ற குழந்தைங்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்க எல்லாருமே பெருமைப்படலாம். முதல்ல வந்து என் பொண்ணு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து என்னோட ப்ரெஷர்னாலதான் வந்தாங்க. இப்ப பார்த்தா அவங்க கடனுக்கு இல்லாம கடமைக்கு செய்யறத நானே பாக்குறேன். அதனால நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வரதுக்கு நீங்க உதவணும். இது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். இது எல்லா குழந்தைங்களும் இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சரி தியா, உனக்கு ராஜராஜ சோழனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? இல்லையே, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அவர் பொன்னியின் செல்வன்ல வந்தார்ல, அவர் தானே? ஆமா, அவர் தான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனாலதான் திரு பிரசன்னா ராஜராஜ சோழனை பத்தி எனக்கு ஸ்பீச் கொடுக்க போறாங்க. வணக்கம், என் பெயர் பிரசன்னா. சுந்தர சோழன் என்ற 2ஆம் பராந்தகனுக்கும் சேர நாட்டு இளவரசி வானவ மகாதேவிக்கும் பிறந்தவர் அருள்மொழிவர்மன் என்கின்ற 1ஆம் ராஜராஜ சோழன். ஆம், நான் இன்று பேசப்போகும் தலைப்பு ராஜராஜ சோழன் அவர்களின் வரலாறை பற்றியது. தனது தந்தையின் ஆட்சியில் பங்கேற்று அறிவு தெளிவும் அரசாங்க விவேகமும் நிர்வாக திறமையும் பெற்றிருந்த அருள்மொழிவர்மன் என்கின்ற 1ஆம் ராஜராஜ சோழன் கிபி 985 அரியணையில் ஏறினார். விஜயாலய சோழர் பின் வந்த சோழ பேரரசை ராஜராஜ சோழன் சிறப்புற அமைத்து ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு நிலை பெறச் செய்தவர். ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் சோழ வரலாற்றில் பொற்காலம் எனலாம். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ஓவியம், சிற்பம், நாடகம், இசை, இலக்கியம் ஆகிய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சி பெற்றன. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தேவார திருமுறைகள் மற்றும் சைவ சமயம் நாடெங்கும் சிறப்புற பரவியது. தஞ்சை பெரிய கோவில் சுவர்களில் உள்ள ஓவியம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தீட்டப்பட்ட ஓவியமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்களின் கூற்று. ராஜராஜ சோழனுக்கு பல மனைவிமார்களும் ராஜேந்திரர் என்ற மகனும் குந்தவை மாதேவிகள் என்ற 2 மகள்களும் இருந்தனர். ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் சோழ வரலாற்றில் புதிய திருப்புமுனையாக அமைந்தது.
ராஜராஜ சோழன் அவர்களின் சிறந்த ஆட்சி நிர்வாகத்தினாலும் மற்றும் சிறந்த இராணுவ திறமையால் வடக்கில் தொண்டை நாடு முதல் தெற்கில் பாண்டிய நாடு வரை சோழாட்சி பரவியிருந்தது. மேலும் தனது சிறந்த பராக்கிரமத்தால் பகைவர்களான சேர பாண்டிய சிங்களர்களை வெற்றி கொண்டு பாண்டிய நாடும் சிங்கள நாடுகளும் சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டது. மேலும் கீழே சாணக்கிய போர், மால்தீசு படையெடுப்பு என்ற சில குறிப்பிட்ட வெற்றிகளின் மூலம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் சோழர்களின் எல்லை விரிவு பெற்றது. ராசராசன் என்ற பெயரை தவிர அழகிய சோழன், முன்முடி சோழன், ஜெயம் கொண்ட சோழன், உத்தம சோழன், ராஜபாண்டியன், பண்டித சோழன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தார். ராஜராஜ சோழன் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோவில். இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக என்றளவும் உள்ளது. இக்கோவிலின் மறுபெயர் ராஜராஜேஸ்வரம் என்பது ஆகும். இக்கோவில் 1005 கட்டப்பட்டு கிபி 1010 நிறைவு பெற்றன. இக்கோவிலின் விமானம் 216 அடி உயரமாகும் மற்றும் உள்ளறையில் உள்ள சிவலிங்கம் மிக பெரியது. இக்கோவிலின் நந்தி 12 அடி உயரமும் 20 அடி நீளமும் 9 அடி அகலமும் கொண்ட ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலின் உள்ளறையில் சோழ கால ஓவியங்கள் காணப்படுகின்றன. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தேவார பாடல்கள் திரட்டி முறைப்படுத்தப்பட்டன. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் அந்த வரலாற்று உண்மைகளை நன்கு வெட்கும் மெய்கீர்த்திகளை தன் கல்வெட்டுகளில் பொறிக்கும் வழக்கத்தை உண்டாக்கியவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 3 வகையான மெய்கீர்த்தி கையாண்டாலும் திருமகள் போல என்ற முதலாம் மெய்கீர்த்தி பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன. 2ஆம் வகையான மெய்கீர்த்தியில் ராஜராஜ சோழன் காந்தல்லூர் சாலைக்கு வெற்றிக்கே முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் வகையான மெய்கீர்த்தியில் ராஜராஜ சோழன் மதுரை அளித்தார் என்றும் கொல்லம், கொல்ல தேசம், கொடுங்கோளூர் ஆகிய நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டார் என்று கூறுகிறது. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் வட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக மாற்றி முறைப்படுத்தப்பட்டன. தமிழர்களின் மாண்பினையும் கலை வளர்ச்சியும் இன்றமும் பேச வழிவகுத்தவர் மாமன்னர் ராஜராஜ சோழன். தனது சிறந்த ஆட்சி நிர்வாகத்தினாலும் மற்றும் பரந்த சோழ விரிவாக்கத்தினாலும் ராஜராஜ சோழன் மன்னர்களின் தலை சிறந்தவராக திகழ்ந்தார். நன்றி, வணக்கம். சூப்பரா இருந்தது அந்த ஸ்பீச். நான் ராஜராஜ சோழனை பத்தி எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். அடுத்து வந்து செரிட்டோஸ் பள்ளியில் இருந்து கணேசனும் மாலினியும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போனாங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விடுகதை கேட்போம் இல்லையா? கேட்கலாம். கடலில் பிறந்தவன், அவன் இல்லாத வீடு இல்லை, அவன் யார்? கரெக்ட், உப்புதான். அடுத்து மாலினிக்கும் கணேசனுக்கும் கைத்தட்டுங்க. வணக்கம். தமிழ்னா பிறந்திருந்தோம்னாலே நிறைய வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்களா, எல்லா கத்தையும் ஒண்ணு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே வந்துருச்சு. அதனால நேரா நிகழ்ச்சிக்கே போயிடுறேன். தமிழ்னா பிறந்திருந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை தமிழ்னா பிறந்தோம்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்ன கதை? கரெக்ட். அதே கதைய கொஞ்சம் மாத்தி, கொஞ்சம் ஸ்லாங்க மாத்தி உங்களுக்காக கொஞ்சம் புதுமையா சொல்ல முயற்சி செய்ய போறோம். இது வந்து சென்னை தமிழ்லையும் இன்னொரு தூய தமிழ்லையும் பேச போறோம். குரல் கரெக்டா வருமான்னு தெரியல. இந்த கதை வந்து வைரமுத்து சொல்லி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா கதையில ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. முயற்சி பண்றோம். மகாஜனங்களே வணக்கம்ப்பா. என்ன வைரமுத்து வரேன்னாங்க, வெள்ளமுத்து வேற யாரோ வந்திருக்கீங்க? ஓகே, கதைக்கு போவோம். ஒரு வில்லேஜ் அண்ட கேள்வி ஒண்ணு வடசுட்டு இருந்துச்சு. தென்காசி அருகில் மண் தூசி பறக்கும் கிராமம்.
அங்கு ஒரு யவ்வன கிழவி வடைசுட தயாரானால் அந்த கிராமத்துக்கே தாயானாள். தாண்டா வந்த காக்கா வயிறு கபால் கபாலுது, நாக்கா ஏதாச்சும் குடுல தாயி அப்படின்ச்சு. அதை ஒரு கார்மேக காகம் பார்த்தது. பசியால் அதன் உடல் வேர்த்தது. கிழவியின் அருகில் வந்த காகம் அவளை உளவியல் புரிந்து பசி என்றது. அதுக்கு கேள்வி, நானே விறகு காயிலன்னு நசன்னு இருக்கேன், காண்ட்ல இருக்கிறேன், ஓடி போயிரு, கையில மாட்டினா கபாலாயிட்டு வந்துச்சு. பாவப்பட்ட கிழவி சொன்னால் பிறகோ ஈரம் வடைசுட ஆகும் நேரம். பாட்டி பாராத சமயம், பாட்டி பாராத சமயம் சட்டென பறந்தது காகம். சோக்கா போன காக்கா காஞ்ச பூச்சி ஏத்தாந்து போச்சு. எடுத்து வந்து போட்டது காய்ந்த சொல்லி வடை சுழற்றும் என்று நின்றது தள்ளி. மூதாட்டி அதை கொண்டு தீ மூட்டினார். மூதாட்டி அதை கொண்டு தீ மூட்டினார். கேள்வி ஃபாஸ்டா வடைய சுட்டு போட்டு துடு பாத்தினே இருந்துச்சு. வடை சுட்டால் காசு பெற்றால் காமம் மறந்தாள். காண்டான காக்கா, அம்மா நேரமா இங்க குதினக்குது, எப்ப வடை கொடுக்கலன்னா பேஜாரா போடுவே நீ அப்படின்னுச்சு. பொறுமை இழந்த காகம் பாட்டியிடம் காட்டியது கோபம். ஏ பாட்டி, வந்தபோது நான் கேட்டது பிச்சை. காக்க சொல்லி இருந்தால் கேட்டிருப்பேன் உன் பேச்சை. ஆனால் இப்போது நான் கேட்பதோ கூலி, தராவிட்டால் உன் கடை காலி. காகம் கம்யூனிசம் பேசியது. மஞ்சுக நைனா, இந்த வடைன்னு கேள்வி கொடுக்க காக்கா அப்படிட்டு. பாட்டி மறந்து விட்டே, மன்னித்து விடு என்று கொடுத்தால் வடை. காகம் பாட்டியிடம் பெற்றுக் கொண்டது விடை. அந்தாண்ட ஒரு மரம், அதுல போய் குளிச்சு காக்கா. விதைக்குள் இருந்து ஒரு விருட்சம் அங்கு வளர்ந்து நின்றது பல வருஷம். அதன் சந்தன கிளைகளில் போய் அமர்ந்தது அந்த கந்தக காகம். ஏப்பா ஒரு மரம் தான் சொன்னேன். அப்பா ஒரு பேமானி நரி அத பார்த்து வடைய உஷார் பண்ண பிளான் பண்ணுச்சு. பூவுக்குள் பூகம்பம் போல் புறப்பட்டு வந்தது ஒரு நரி. அது நர்த்தக நரி, நாச நரி, வேஷ நரி. அது காகத்தின் வாயில் இருந்த வடையை பார்த்தது. அதை கவர நினைத்தது. நரியின் நந்தவன மூளை வேலை செய்ய தொடங்கியது. நரி அதுவாக சென்றது. மரத்தின் அருகில் மெதுவாக சென்றது. காக்கா, நீ ரொம்ப சோகக்கிற, ஒரு காணா எடுத்து விடுனுச்சு. நரி பணர்ந்தது. ஏ காகமே, எங்கள் உள்ளூர் மோனலிசாவே, எங்கள் நகரத்தின் நயன்தாராவே, நீ மட்டும் ஒரு காணம் இசைத்தால் எருதுக்கும் விருது கிடைக்கும், சர்ப்பம் கர்ப்பம் தரிக்கும். காக்கா காணம் பாட நரி வடை தூக்கிட்டு அப்படிடாச்சு. காகம் நரியின் சதியில் மயங்கியது. உச்ச ஸ்ருதியில் பாடத் தொடங்கியது. கதை முடிஞ்சிச்சு நைனா. இங்குதான் சரித்திரம் சரிகிறது. பூவோளம் புரள்கிறது. தமிழ் தடுமாறுகிறது. சுதாகரித்தது காகம். காக்கா என்று போட்டது ராகம். வந்தன காகங்கள் 1000. கூலி திருடிய நரிக்கு கூலி கொடுத்தன தண்டனை. கூலி திருடிய நரிக்கு கூலி கொடுத்தன தண்டனை. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருங்க? பெற்றோர்களே, இந்த கார்மேக காகத்தின் கதை கூட எனக்கு ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசம் தான், கருவாச்சி காவியம் தான். இனி கதை மாற்றுங்கள், கதைக்குள் விதை வையுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. பாட்டி வடை சுத்துற கதையில சூப்பரான ட்விஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஸ்டோரி ஃபுல்லா. சரி, இப்ப திருமதி கார்த்திகா ஸ்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அவார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். சோகா தமிழ் கல்வி அங்க படிச்சு நிறைய உமன் ஸ்டூடெண்ட்ஸ்
இங்கே தான் படிச்சிருப்பீங்க, தமிழ் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட எழுத்து படிப்பு எல்லாமே அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அந்த ஆர்கனைசேஷனில் பல நாட்களாக ஆசிரியராக பணிபுரிந்து அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருந்து இப்போ பிரின்சிபலாக இருக்காங்க மிஸ்ஸஸ் கவிதா. அவங்கள அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி கவிதா அவர்களை அடல்ட் வாலண்டியர்ஸ் அண்ட் டீம் வாலண்டியர்ஸ்க்கு அவார்டு கொடுக்கணும். ஸ்ருதி வெங்கடேசன், லலிதா தர்மராஜ், ராதா ராஜமுனி, மது ரெங்கராஜ், இவங்கெல்லாம் நம்மளோட அடல்ட் வாலண்டியர்ஸ். அவங்களோட ப்ரிஷியஸ் டைமை போட்டு நம்ம குழந்தைங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் கிவ் them a big clap. அடுத்து நம்மளோட ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ், டீம் வாலண்டியர்ஸை கூப்பிட போறோம். அவங்க தான் ஸ்டார்ஸ் இன்னைக்கு. பிரீதா சங்கர், பிரசன்னா பிரகாஷ், அஸ்வதா ஜாஸ்மின் கார்த்திகேயன், பிரக்யா ராம்குமார், பிரஜன் சசிசரன் சந்தோஷ் குமார், நேஹா ரமேஷ், இன்பா பாரதி, அபிஸ்ருதா சபரி, சார்வி இளையராஜா, ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். திருமதி கவிதா சங்கரை 2 வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். கவிதா செல்வராஜ். எல்லாருக்கும் வணக்கம். என்னை இன்னைக்கு இங்கே அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஈதல் குழுவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவார்ட்ஸ் வாங்குற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மாணவர்கள் எங்க ஈர்வைன் தமிழ் பள்ளியில படிச்சவங்க பிளஸ் அதர் மாணவர்ஸும் எல்லாரும் வந்து டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிகினிங்ல நம்ம குட்டிலங்க சார் சொன்ன மாதிரி அவங்க 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க வாலண்டியர் சொன்னாங்க.
ஸோ இந்த ஏஜில் டீனேஜ் ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப அவங்க பிஸி ஸ்கெட்யூல் நமக்கு தெரியும். அதில் இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணி வீக்லி இதை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து உங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைத்த ரொம்ப நல்ல வாய்ப்பு. இது வந்து எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ இதில் நான் பார்த்து நிறைய பேர் நம்ம தமிழ் கல்வியிலேருந்து கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன, அவங்க வந்து தமிழில் டச் விடாமல் திரும்ப அவங்க தமிழில் தொடர்பே இருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் கற்ற கல்வி வந்து அவங்களோட நிற்காம அடுத்த ஜென்ரேஷனுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோட ஒவ்வொரு தடவையும் அவங்களும் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் மாதிரி அவங்க வந்து இன்னமும் தமிழ் கல்வி முடிச்சாலும் இதன் மூலியமா நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாலேஜை மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. ப்ளஸ் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பிபிஎஸ்சி அவார்டுக்கு இது பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ கொட்டிலுங்க சாருக்கும் ரூபா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பசங்க. ஸோ தொடர்ந்து வாலண்டியர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாலண்டியர் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி ஏற்கனவே கொட்டிலுங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தாரு. இட் வாஸ் அ நியூ வெஞ்சர். நாங்கள் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சோம். லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ வெரி நியூ வெஞ்சர். எங்களுக்கு எல்லாருக்குமே அடல்ட்ஸ்க்கு நிறைய அடல்ட்ஸ் சேர்ந்து நாங்கள் பேசும்போது பண்ணணுங்கிற ஆசை இருந்தது எங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணணுங்கிறதுல வந்து கொஞ்சம் தயங்கினோம். எப்படி பண்ணுறது, இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணோம்னா ஒரு குரூப் ஆஃப் அடல்ட் வாலண்டியர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் முன் வந்தாங்க. எல்லாரையும் வச்சு சம் ரூரல் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நம்ம எப்படி நம்மளால முடிஞ்ச உதவி எப்படி பண்ணலாம். ஸோ நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இருந்தது வந்து சில கோல்ஸ் வச்சிருந்தோம். நாங்கள் மினிமலாக இந்த கோல்ஸ் நம்ம மீட் பண்ணால் போதுங்கிற மாதிரி. என்னன்னா இப்போ தமிழ் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அவங்களோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எப்படி அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லை எப்படி வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் பார்க்குற வரைக்கும் நிறைய பசங்களுக்கு இப்போ நம்ம இங்கேயே பார்க்குறோம்னாக்க ஒரு செகண்ட் லாங்குவேஜ் வேற ஒரு இது இருக்கு, இங்கிலீஷ் இல்லை அப்படின்னாக்க அந்த பசங்களுக்கு வந்து எழுதுறது படிக்கிறது கூட ஓரளவுக்கு வந்து படிச்சிருவாங்க. ஆனா நீங்க வந்து பேச சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப தயங்குவாங்க, நம்ம தப்பு பண்ணிடுவோமோ. இப்ப நம்ம பிள்ளைங்க கிட்டே அதை நம்ம பாக்குறோம். இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போய் என் பிள்ளைங்களையும் நான் பார்த்திருக்கேன். இந்தியாவுக்கு போய் ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்க அப்படின்னா கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல பேசணும், நம்ம தப்பு பண்ணிட்டா என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதே பயம் அந்த பசங்களுக்கும் நிறைய இருக்கும். ஸோ அந்த பயத்தை தான் நம்ம முதல்ல போக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு புது மொழி தான், இதை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரணுங்கிறது தான் எங்களோட ஒரு பெரிய கோலா இருந்தது. அதை பேசுற மாதிரி இங்க இருக்கிற பசங்க வந்து வாலண்டியர்ஸ் நாங்கள் எடுக்கும்போது, ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் சொல்லும்போது எங்களுக்கு இருந்த ஒரு இது என்னன்னா, ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே அடல்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே எங்க குழந்தைங்கள்லாம் இங்க வந்துட்டு தான் இங்க படிச்சிருந்திருக்காங்க, இங்கிலீஷ் படிச்சு நாங்கெல்லாம் தமிழ் ஸ்கூல் காமிச்சிருக்கோம். பசங்களை நிறைய பசங்க கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவ்வளோ வந்து தமிழ் பேசுறாங்களா அப்படின்னாக்க இல்லை, அவங்களுக்கு அந்த தயக்கம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ அவங்களோட தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்கில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்கல, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் அந்த கல்ச்சுரல் எக்ஸ்போஷர். இங்க எல்லாமே வந்து நமக்கு கேட்டோம்னா கிடைக்குது, நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் வந்து தட் இஸ் நாட் ட்ரூ. ரூரல் ஸ்கூல்ஸ்ல லைஃப் எப்படி இருக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் பசங்களுக்கு கொடுக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வளர்க்கணும். ஃபார் தெம் டு டேக் மோர் இனிஷியேட்டிவ். இதெல்லாம் தான் எங்களோட ஒரு பேசிக் கோல்ஸாக இருந்தது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பள்ளி வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இழுப்பத்தோப்புன்னு ஒரு வில்லேஜில் வந்து இருக்கிற ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து கிரேட் 6 to 12 வந்து இருக்கு. இப்போ கரண்டாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. முன்னாடி பெரிய ஸ்கூலாக இருந்து நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வெளியில் போய் இப்போ இவ்வளோதான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. பட் இங்கிலீஷ் மீடியம் நம்ம சொன்னாலும் வந்து அங்கே வந்து பாடங்கள் வந்து இங்கிலீஷில் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தமிழில் பேசி அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது இங்கிலீஷ். ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க கொஞ்சம் வேலைகள் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கத்துல இருந்து ஒருத்தங்க அறிமுகம் கிடைச்சாங்க, ஒருத்தரோட அறிமுகம் கிடைச்சது. அவங்க வந்து அந்த வில்லேஜ்ல வந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. ஏன்னா அவங்களுக்கு அங்க வந்து நிறைய
ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜ்லேயே இருந்து வந்தவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பேண்டமிக் போதெல்லாம் நிறைய வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு. இப்போ பேண்டமிக்ல ஒரு சின்ன லெவல்ல அவங்க ஆரம்பிச்சு 1-to-1 நம்மளால என்ன பண்ண முடியும்னு அவங்க ஆரம்பிச்சு அது வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஆகி அதுக்கப்புறம் அங்க சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கம் வந்து அது ஓகே நம்ம ஏன் இதை ஒரு ப்ரோக்ராமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்ப இங்க நம்ம ஸ்டைல் இருக்க மாதிரி அங்க வந்து சான் ஆண்டோனியோ யூத் விங் ஒன்று இருந்திருக்கு, இன்னும் இருக்கு, அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு they started taking classes. அவங்க வந்து ஒரு 4 months வந்து எடுத்திருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ல எடுத்திருக்காங்க. ஸோ நாங்க என்ன பண்ணினோம்னாக்க அவங்க வந்து ஒரு 4 மாசம் எடுத்திருந்ததுனால அவங்க ஒரு சிலபஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நாங்க பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா இங்க எல்ஏல இருந்து கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் இருந்தோம், பிளஸ் இந்தியாலயும் ஒரு டீச்சரை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் பண்ணினோம். ஸோ பிட்வீன் அஸ் நாங்கள் எல்லாருமா பேசி அந்த சிலபஸை வந்து எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு ரிஃபைன் பண்ணலாம் அந்த சிலபஸ்ன்னு பண்ணி ரிஃபைன் பண்ணி நாட் ஜஸ்ட் ஃபார் 4 months பட் இயர் லாங் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலபஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துன்னு வந்தோம். ஸோ நாங்கள் பண்ண பெரிய விஷயம் என்னன்னா இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அவங்க படிக்கணும். நீங்க ரெகுலரா நீங்க இந்தியால ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர் பென்சில் ஒர்க் தான் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும். ஏன்னா பசங்க கிட்ட இருந்து ஒரு பயம் வேணும், இதை நம்ம பண்றது வந்து டியூரிங் ஸ்கூல் டைம் பண்ணல, பிஃபோர் ஸ்கூல் டைம் நம்ம பண்றோம். ஸோ நான் அது காலையில வந்து சீக்கிரம் வர மாதிரி இருக்கும் பசங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது பசங்க வந்து எதை எதிர்பார்த்து உள்ள வரும், நீங்க திரும்பி அதே மாதிரி ஓகே கிளாஸ் ஒர்க் இருக்கு 1 hour கிளாஸ் ஒர்க் அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் அப்படின்னா எந்த பிள்ளைங்களும் வரப்போறது இல்லை. ஸோ அவங்க கிட்டே இருந்து ஒரு பயம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபன்னா பண்ணலாம், நிறைய வெர்பல் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம், கேம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி டிட், நம்ம இங்க இருக்கிற யூஎஸ் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு ஃபன் ஃப்ரைடேஸ்க்கு. அவங்க கேம்ஸ் ஆகட்டும், கஹூட்ல இருந்து ஸ்கிராபிள்ல இருந்து என்னென்னமோ கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, டிபெண்டிங் ஆன் வாட் வி டூ தட் வீக். அந்த வீக் என்ன கிளாஸ்ல கவர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கேம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஃபன் ஃப்ரைடேங்கிறது வந்து அந்த ஃப்ரைடே 1 hour வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் அடல்ட் வாலண்டியர்ஸ் வந்து வெறும் மீடியேட்டர்ஸ் தான். அங்கே இவங்க இங்கே நாங்கள் பேசுவாங்க, அவங்க அங்கேயிருந்து இங்கே இவங்கள கேள்வி கேட்பாங்க. அது ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு அதில். ஸோ எங்களோட கிளாஸ் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்க 8 to 9 இங்கே வந்து கிளாஸஸ் எடுத்தோம், சண்டே த்ரூ தர்ஸ்டே. இங்கே சண்டே த்ரூ தர்ஸ்டேனா அங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே. ஸோ நாங்கள் எடுத்தது வந்து நம்மளோட சம்மர் டைம்ல ஆரம்பிச்சோம், ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த டைம் சேஞ்ச் இருக்கும். 8 to 9 நம்ம டைம்ங்கிறது வந்து அவங்களுக்கு 8:30 to 9:30. ஸோ 9:30 தான் அவங்களுக்கு ப்ரேயர் ஆரம்பம் காலையில. அதனால ஃபர்ஸ்ட் 8:30 to 9:30 சீக்கிரம் வந்து நம்ம கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ப்ரேயருக்கு போவாங்க. அதுதான் இதுவாக இருந்தது. ஸோ தே கேம் இன் த மார்னிங் பிஃபோர் தி கிளாஸ். அண்ட் இங்க வந்து டிபிக்கலி நம்மளோட பசங்க வந்து நாங்க சொன்னது வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்தீங்கன்னா போதும். ஏன்னா எல்லா நாளும் பசங்க ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸும் போது எல்லாமே ஹை ஸ்கூல்ல இருக்கிற பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நாங்க சொன்னது வீக்லி ஒரு நாளைக்கு நீங்க வாங்க, அந்த கமிட்மெண்ட் கொடுங்க, 1 hour வீக் வாங்க, அதுதான் நாங்க சொன்னோம். அடல்ட் வாலண்டியர்ஸ்க்கும் அதே தான், வீக்லி ஒன்ஸ் வாங்க, அந்த 1 hour கமிட்மெண்ட் அப்படின்னு தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இந்த ப்ரோக்ராம் போக போக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இங்க இருக்கிற பசங்களுக்கும் இந்தியால இருக்கிற பசங்களுக்கும் இருந்து அவ்வளவு நல்லா வளர்ந்து சில ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் நாங்க ஹேண்ட் பிக் பண்ணலாம் 1 or 2 வாலண்டியர்ஸ் மல்டிபிள் டேஸ் வீக் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களாவே வருவாங்க, இன்னைக்கு நான் அதான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. எங்களுக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது பசங்களோட. இன்னொரு நாங்க சான் ஆண்டோனியோ பண்ணாது, நாங்க இங்க பண்ணது வந்து ஒரு டீச்சர், அங்க இந்தியால ஒரு டீச்சரை ஹையர் பண்ணோம். அதுக்கு பெரிய முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியால நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்காது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிரச்சனை வரலாம், பவர் அவுட்டேஜ் வரலாம். நாங்க அதை நிறையவே பார்த்தோம் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் வந்து நின்றுடக்கூடாது. ஸோ நாங்க வந்து இங்கேருந்து நாங்க எப்படியுமே வந்து ஃபுல் கான்டாக்ட்ல தான் இருந்தாங்க. இந்தியன் டீச்சரும் அங்க யார் டீச்சரை ஹையர் பண்ணோமோ அவங்க எங்களோட நிறைய பேசிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்க முன்னாடியே அவங்ககிட்டயும் சிலபஸ் லெசன் பிளான் எல்லாமே கொடுத்து வச்சிருவோம் ஒரு வீக் அஹெடா. ஸோ ஒருவேளை அவங்களால லாகின் பண்ண முடியலன்னா உடனே வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு பவர் இல்லை, பவர் அவுட்டேஜ் இருக்குவாங்க, இல்லைன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகலம்பாங்க. ஆனா அந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் எங்களுக்கு ஸ்டாப் ஆகல. நாங்க இருக்கோமோ இல்லையோ அவங்க வந்து கிளாஸஸ் தொடர்ந்து இருந்தது. ஸோ எங்களோட பெரிய கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 1 hourனா 30 minutes வரைக்கும் தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். அதுக்கு மேலே நாங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டோம். பட் அந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் லெசன் பிளான்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து நீங்கள் அகைன்
நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் இந்தியாவில் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு புக்கை வச்சு சும்மா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிளாஸுங்கிறது அதான் இங்கிலீஷ் கிளாஸ். புக்கை வச்சு படிச்சு ஓகே நான் டீட்டெயிலா இல்லைனாக்கா இந்த ரீடிங் இதுவா காம்ப்ரிஹென்ஷனா நம்ம படிப்போம். படிச்சு சொல்றது இல்லாம இப்போ நாங்க பண்ணது என்னன்னா நிறைய வந்து இன்டராக்டிவா இருக்கும். பசங்களும் நிறைய ஆன்சர் பண்ணாங்க. கொஞ்சம் வீடியோஸ் இல்லாம இன்கார்பரேட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes முடிஞ்சு அடுத்த 20-25 minutes வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் வந்து they will conduct games. இங்கேருந்து அவங்க கேள்வி கேட்கறதும் அவங்க பதில் சொல்றதும். இன்ஃபேக்ட் சில சமயம் வந்து நான் ரூபா கல்பனா அண்ட் ஈவன் அதர் டீச்சர்ஸ் வந்து we can say சில கேள்விகள் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேன்னு கேட்கும்போது நாங்களே வந்து திணறி இருக்கோம். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், சரி நம்ம யோசிச்சு நாங்க அடுத்த கிளாஸ் சொல்றோம் அப்படின்னு கூட நாங்க ஜகா வாங்கியிருப்போம். அதுல நாங்க சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். ஆமா. So lots of mixed Tamil and English speaking opportunities from both sides. பசங்க சில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. They knew some of our student volunteers by name. எனக்கு இந்த இவங்க வரலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே பில்ட் ஆயிருந்தது. இது வந்து மதுமிதான ஒரு ஸ்டூடெண்ட். She was one of our top performers there, and Madhumita வந்து she gave a small speech about the class. You are all not only teaching us, you are all making great personalities for the future. I learned a lot of things here. I learned a lot of things about your country and culture. I try my best to learn more in the upcoming 3 months. You make the English learning is easy with games. My favorite moment is playing games with you. This class made me brave to stand in front of you all. This class is the main reason for my communication skill. This is very useful for my future. Once again, thank you for spending your precious time with us. இந்த வருஷத்துக்கான பிளான்ஸ் என்னன்னா, நாங்க போன வருஷம் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஒரு ஸ்கூல்ல தான் ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி என்னன்னா மல்டிபிள் ஸ்கூல்ஸ்க்கு இதே மாதிரி பண்ணலாமா, கேன் வி ரெப்ளிகேட் திஸ் இன் டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது எங்களோட ஒரு தாட். அதுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நிறைய தேவை. எங்களுக்கு ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸும் வேணும், அடல்ட் வாலண்டியர்ஸும் வேணும். இப்போ ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு நாங்க எங்களால சமாளிக்க முடியாது. மல்டிபிள் ஸ்கூல்ஸ்னா கண்டிப்பா வந்து வி நீட் மோர் வாலண்டியர்ஸ். அண்ட் என்ன மாதிரி நீங்க இருக்கிற ஒரு ஆளா இருந்தா, இப்ப நான் எப்படின்னா என்ன கொண்டு போய் ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் பேசு, வீடியோல பேசுனா நான் ரொம்பவே தயங்குற ஒரு ஆளு. எந்த ஒரு வீடியோ காலும் நான் யூஸ்வலி போக மாட்டேன். எஸ் கோவிட்ல கிளாஸ் எடுத்தது வேற, ஏன்னா அது பசங்களுக்கு முன்னாடி எடுத்தது. பட் ஜென்ரலி நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன் அந்த மாதிரி. பட் இது வந்து ஒரு திஸ் இஸ் a very different experience. நம்ம பேசும்போது நம்ம சொல்லி கொடுத்த அந்த பசங்க முகத்துல அந்த ஒரு சிரிப்பு வருது, இல்லைன்னா அந்த ஒரு லைட் ஒன்று வரும் சில சமயத்துல, இதுவா எனக்கு புரியுது அப்படிங்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பட் கொஞ்சம் நீங்க தயங்குறவங்களா இருந்தீங்கன்னா, keep that aside, please join us in this venture. எங்களோட இன்னொரு பிளான் என்னன்னா, providing Chromebooks for selected students with proven track record. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க போன வருஷம் பார்த்ததுலயே வந்து ரொம்ப நல்லா வந்தாங்க. they came to every single class that we had. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நிறைய இருந்தது. அது என்ன நாங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போதும் வந்து நல்லா பிக்கப் பண்ணி வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஹேண்ட் பிக் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம Chromebook கொடுத்து இங்க இருக்கிற யூஎஸ் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணலாம். அகைன் பெனிஃபிட்ஸ் போத் சைட்ஸ். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் வாலண்டியருக்கு நீங்க ஒரு மென்டர்ஷிப் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா அடல்ட்ஸாவும் இருக்கலாம். ஆஸ் லாங் as அந்த பசங்களுக்கு அங்க Chromebook இருக்கிற வரைக்கும் அவங்க இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ணலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ், சே மேத்ஸ் ஸ்கில்ஸ், மேத்ல ஏதாவது டவுட் இருக்கா அதுக்கு கூட ஓகே, we are open to that. But to have that connection so they know நம்ம கிட்ட வரலாம், எதுனாலும் நம்ம கிட்ட தயங்காம வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பிளான் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த வருஷத்துக்கான பிளான் வந்து இட் இஸ் டு ஸ்டார்ட் திஸ் சம்மர். இன் ஜூன் ஜூலைல வந்து திரும்பி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறோம் வித் மல்டிபிள் ஸ்கூல்ஸ் இன் மைண்ட். Thank you. Next time welcome to last. நிகழ்ச்சி இதுவரை நல்லா தான் போகுது. ஆனா ஆடியன்ஸ் கொஞ்சம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் ரசிக்கலாம். ஆனா நம்ம பேசக்கூடாதுன்னு தான் சொன்னோம், கை தட்ட கூடாதுன்னு யாரும் சொல்லல. அருமை, நன்றி வினோதினி. இப்ப
இப்பொழுது நான் திரு சிவகுமார் வெஸ்ட் எல்லே தமிழ் கல்வியின் முதல்வர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்ப கொடுக்க போற அவார்ட்ஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பிற்காக. முதலாவதாக adult volunteers திருமதி வினோதினி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க தான் இந்த வகுப்புக்கு முன்னோடி. அடுத்ததாக திருமதி கீதா கிரிதரா. அடுத்ததாக கார்த்திகா கே. அடுத்ததாக திவ்யலட்சுமி ராமதாஸ். அடுத்து திரு லோகேஷ் வரதராஜன். திரு கொட்டிலங்கோலியும். கல்பனா திருமலை. ரூபாலியும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் பிரிதீஷ் தங்கையா மற்றும் தனிஷ்கா தங்கையா. நன்றி. திரு சிவகுமார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். இந்த ஈதல் அறக்கட்டளை விழாவிற்கு வாழ்த்தி வணங்கி மேற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் பள்ளியின் சார்பாக என்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைத்த ஈதல் அறக்கட்டளைக்கு முதற்கல்லின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈதல் அறக்கட்டளை வெற்றிவேல் ஃபவுண்டேஷன், அதாவது வெற்றிவேல் அறக்கட்டளையோடு ஆரம்பிக்கப்பட்டு இளைய மொழிபெயர்ப்பாளர்கள் என்று பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கு ஈதல் அறக்கட்டளை என்று பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஈதல் என்கின்ற இந்த பெயர் இந்த அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மிக மிக பொருத்தமானதாகும்.
சகோதரர் அவர்கள் சொன்னது போல வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லாது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது இந்த ஈதல் அப்படின்னா கொடுக்கிறதுனா பொருளை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை யாருக்கு கொடுக்கிறோம், எப்பொழுது கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஈதல் அறக்கட்டளை இங்கே 2 முக்கியமான விஷயங்களை செய்கிறார்கள். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு தமிழ் மிகவும் அவசியம், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த தமிழை அவர்களுக்கு கற்பிக்கின்ற தளமாக இந்த ஈதல் அறக்கட்டளை மற்ற பள்ளிகளோடு சேர்ந்து அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுடைய தமிழிலே அவர்களுடைய புலமை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அதே சமயம் இப்படி தமிழை கற்ற நம் மாணவர்களை வைத்து இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி ஆங்கிலத்தை கற்பிக்க முடியும் என்று இந்த ஈதல் அறக்கட்டளை வள்ளுவர் சொன்னதை போல அந்த ஈதல் என்கின்ற பொருளுக்கு இணங்க 2 வேலைகளையும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை மேலும் மேலும் வளர்ந்து இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக லட்சோப மாணவர்கள் எதிர்காலத்திலே பயன்பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்டு இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ்லாம் கம்மியாகுது. பின்னாடி தேநீர் இருக்கு, இன்னும் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது தேநீர் வேணும்னா தேநீர் உடனே குடிங்க. முடிஞ்சிடுச்சா? ஓகே, நெவர் மைண்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ நிறைய நேரம் செலவு பண்ணாம சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு அறக்கட்டளைக்கு நல்லபடியா செயல்படணும், வெற்றிகரமா செயல்படணும் அப்படின்னா 3 தூண்கள் தேவை இல்லையா? ஒண்ணு நீங்க தான். வாலண்டியர்ஸ் இல்லாம எந்த அறக்கட்டளையும் சிறப்பா செயல்பட முடியாது. நம்ம நிறைய அதை பத்தி பேசினோம். தொட்டிலும்பாடமாட்ட எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ வாலண்டியர் சப்போர்ட் மிக மிக முக்கியம். அடுத்தது நம்முடைய மிஷன், நம்ம எதுக்காக இந்த அறக்கட்டளையை தொடங்கியிருக்கோம், என்ன செய்ய போறோம், யாருக்கு உதவி செய்ய போறோம், அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் தடைக்கல்லா இருக்கலாம், அது எப்படி நம்ம படியா மாத்த போறோம், அவங்க முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு சிறிய தூண்டுகோலா இருந்தாலும் அது ஒரு நம்முடைய வெற்றி இல்லையா? அது நம்மளுடைய மிஷன். 3வது ஃபண்டிங், ரைட்? சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னா அதுக்கு பொருள் தேவை, பணம் தேவை இல்லையா? அதை பத்தி தான் நான் விரிவா பேச போறேன். நீங்க அடுத்த ஸ்லைட் போனீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வாலண்டியர்ஸ் பத்தி சொல்லிட்டோம் இல்லையா? நம்முடைய மாணவர்கள் ஒரு 100 பேர் வாலண்டியர்ஸா இருக்காங்க, அடல்ட் வாலண்டியர்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்க, ரைட்? நம்மளால ஒரு 1000 ஸ்டோரி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மிகப்பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அதே மாதிரி ஒரு 40 மாணவர்கள், ரூரல் இந்தியா, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம், அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான், நம்மளே இங்கிலீஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க, நம்மளால முடிஞ்சது, உங்க எல்லாருக்கும் அதுல ஒரு பகுதி இருக்கு, ரைட்? அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதுக்காகவும் நம்ம டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இத்தனை வருடங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கரகோஷம், பிக் ஹேண்ட். Thank you for all your support. அது இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரணும். அதே மாதிரி we always need new volunteers, right? So இப்போ நம்ம அடுத்த தலைப்பை பார்த்தோம்னா, சென்ற வருடம் ஒரு கிராமத்துல ஒரு பள்ளியை போய் நம்ம டச் பண்ணியிருக்கோம். 40 மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இல்லையா? இந்த வருடம் நம்முடைய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 to 3 பள்ளி வரைக்கும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த 1 முதல் 3 அப்படின்னா ஒரு 100 மாணவர்களோட வாழ்க்கையை நம்மளால மாற்ற முடியும், ஒரு உதவி செய்ய முடியும் இல்லையா? அந்த பள்ளியில் இருக்கிற 8ஆம் வகுப்பு இல்ல 9ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் சேர்த்து
நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் செய்யலாமா 1 அல்லது 3 பள்ளிகளில் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. வினோதினி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பத்தி நிறைய டச் பண்ணிட்டாங்க. இது ஒரு கஸ்டம் கரிக்குலம், குழந்தைகளாக நம்மளே தயார் பண்ணிய ஒரு கரிக்குலம், அதுதான் நம்ம செய்ய போறோம். ஸோ அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து 1-on-1 மென்டர்ஷிப். ஸோ இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் நாட் அ ஒன் அண்ட் டன் எஃபர்ட். அடுத்த முறையில் எப்படி மாணவர்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும், அதுதான் இந்த 1-on-1 மென்டர்ஷிப். ஒவ்வொரு அங்க இருக்கிற மாணவர்களே சில சிறப்பு மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற டீம்ஸை வந்து 1-on-1 கோச்சிங் வித் அடல்ட் வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா அவர்களுக்கு படிப்பு சம்பந்தமா இங்கிலீஷ் சம்பந்தமா என்ன உதவி வேணும் அதை நம்ம செய்யலாம். அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து ஒரு குரோம் புக் வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். குரோம் புக் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அது வழியா நம்ம இன்டர்நெட் அதன் வழியா நம்ம மாணவர்களோட கலந்துரையாடி அவங்களுக்கு எங்க வாய்ப்பு தேவை, இங்கிலீஷ் மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, ஒரு நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் வருது, இல்ல ஒரு கான் அகாடமி கணக்குல ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள் உதவி செய்யலாம். இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் போகணும், எந்த காலேஜ் போகலாம், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அது கூட தெரியாம இருக்கலாம் மாணவர்களுக்கு, என்னென்ன துறைகள் இருக்கு, எந்த துறையில படிக்கலாம், டாக்டர் இன்ஜினியர் மட்டும்தான் இருக்கா, வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி தரலாம் அடல்ட் வாலண்டியர்ஸா. அதுவும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ரைட், இதுக்கெல்லாம் அடுத்த முக்கியமான தேவை, வாலண்டியர்ஸ் முடிச்சிட்டோம், நம்மளுடைய மிஷன் என்னன்னு முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம பொருள் தேவை, ஃபண்டிங் என்ன பண்ண போறோம். ஸோ நீங்க உதவி பண்றதுக்கு நிறைய இருக்கு. அடுத்த ஸ்லைட் போகலாம். முக்கியமான உதவி கண்டிப்பா உங்களோட வாலண்டியர்ஸ் ஹெல்ப். நீங்க உங்களோட டைம், the time that you donate is precious, there is no doubt about it, right? சில பேரால அந்த நேரத்தை கூட பணமா மாற்ற முடியும். ஏன்னா சில எம்ப்ளாயர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய எம்ப்ளாயர் வந்து எவ்ரி 40 வாலண்டியர் ஹவர்ஸ் ஒரு $100 ஃபார் யுவர் சோசன் நான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க கம்பெனிஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கான்றதை நீங்க செக் பண்ணுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் donate more of your time and if possible convert that into money for us, right? அடுத்தது நீங்க பல வழியில பொருள் உதவி பல வழிகளில் நீங்க செய்யலாம். நீங்க நிறைய QR கோட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. செல் அப்படிங்கிற ஒரு வழியா நீங்க கொடுக்கலாம். இல்ல ஒரு புது GoFundMe கேம்பெயின் ஒன்று, கிரவுட் ஃபண்டிங்காக GoFundMe கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கும் QR கோட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து தாராளமா கொடுத்துருக்கீங்க. இன்னும் பலர் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த வருடத்திற்கான பட்ஜெட், நம்மளுடைய நிதி தேவை வந்து கிட்டத்தட்ட $1600. இது இருந்தாதான் நம்மளால வணக்கம். நான் இன்று பேச போற தலைப்பு நாம் ஏன் தமிழ் படிக்கணும். நான் கடந்த 10 வருஷமா தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சில சமயங்கள் இந்த கேள்வி வரும், நான் ஏன் தமிழ் படிக்கணும், தமிழ் பேச தெரிஞ்ச போதாதா, ஏன் தமிழ் எழுத படிக்க கத்துக்கணும், தமிழ் இலக்கியம் ஏன் கத்துக்கணும். உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் தான், ஆனா தமிழ்ல 247 எழுத்துக்கள். அதுல வர 3 லா 2 ரா 2 நா வேற இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தமிழ் படிப்பது அவசியமா? எனக்கு ஒரு உறவினர் இருக்காரு. அவர் வந்து நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனா அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. அவர் வந்து ஒரு நல்ல வேலையில இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா தான் இருக்காரு. அவர் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தமிழ் படிக்கணும்? அதோட முக்கியமான கேள்வி, நம்ம ஏன் தமிழ் இலக்கியம் படிக்கணும்? இருக்கிறதுலே படிக்கிறது அதான் ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம சயின்ஸோ மேத்தோ படிச்சோம்னா அடுத்து ஹைஸ்கூல் போனா காலேஜ் போனா யூஸ் பண்ணுவோம், அடுத்து சயின்டிஸ்ட் ஆனவோ இன்ஜினியர் ஆனவோ யூஸ் பண்ணுவோம். ஆனா தமிழ் இலக்கியம் அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தமிழ் இலக்கியம் படிக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் நான் கூகுள் ChatGPT வரைக்கும் தேடி பார்த்தேன். ஆனா எல்லாத்துலயும் வந்து தமிழ் நம்ம தாய்மொழி, அது ரொம்ப பழமையான மொழி, அதனாலதான் படிக்கணும்னு போட்டுருந்துச்சு. அந்த ஆன்சர் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. அதனால தமிழ் தொழில் இருக்கும் சில உறவினர்கள்கிட்டையும் கேட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. என்னைய மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். முதல்ல நம்ம ஏன் தமிழ் பேசணும்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சில பேர் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க, நிறைய பேர் தமிழ் தான் பேசுவாங்க. நம்ம உறவினர்களுடன் நெருக்கமா பழகணும்னா நம்ம தமிழ் பேசுறது அவசியம்.
எனக்கு ஒரு பூட்டி இருந்தாங்க, அதாவது பாட்டியோட அம்மா. அவங்க 2 பேரும் தண்டட்டி போட்டு இருப்பாங்க. அவங்க என்கிட்ட நிறைய பேசினாங்க. என்ன சாப்பிட்டியா, என்ன பள்ளிக்கு போற, நான் உங்க ஊருக்கு வரவா, நான் பெரிய தண்டட்டி போட்டிருக்கேனே, என் ஃப்ளைட்ல ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பேசினாங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுனதான் ஞாபகம் இருக்கு. இப்ப நான் தமிழ் பள்ளிக்கு போகாம இருந்து நான் தமிழ் ஃப்ளூவெண்டா பேசாம இருந்தேன்னா அவங்க கிட்ட நெருக்கமா பழகி இருக்க முடியுமா, சந்தோஷமா பேசியிருக்க முடியுமா? எனவே நம்ம உறவினர்களுடன் நெருக்கமா பழகுறதுக்காவது நம்ம தமிழ் பேசுறது அவசியம். நம்ம உறவினர்களுடன் தமிழ் பேசுறது மட்டுமல்ல, சகல பாடி, ஓரகத்தி, மச்சி மச்சி அப்படின்னு உறவுகளை சரியா சொல்லி பேசும்போதே நம்மளுக்கு ஒரு சுகம்தான். நம்ம கலாச்சாரத்தில் தான் உறவுகளுக்கு இத்தனை பேர் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கு கூட ஒரு பேர் இருக்கிறது. இப்ப நம்ம தான் முதல் தலைமுறை, அப்பா அம்மா 2வது தலைமுறை, தாத்தா பாட்டி 3வது தலைமுறை, பூட்டன் புட்டி 4வது தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5வது தலைமுறை, செய்யோன் 6வது தலைமுறை, பரம்பரை 7வது தலைமுறை. இந்த 7 தலைமுறைகளும் அந்த பரம்பரையோடு வாரிசுகள் தான். அதனாலதான் பரன் பிளஸ் பறை, இந்த 2 வார்த்தையும் சேர்த்து பரம்பரை அப்படின்னு வருது. அதே காரணத்துக்கு தான் பரன் பிளஸ் பறை, இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு பரம்பரை அப்படின்னு அந்த வார்த்தையை கிடைச்சது. அதே காரணத்துக்கு தான் ஒரு பரம்பரையில 7 தலைமுறைகள் இருக்கிறது. அடுத்து நம்ம ஏன் தமிழ் எழுத படிக்க கத்துக்கணும் பார்க்கலாம். தமிழ் மட்டுமல்ல, பழமையான மொழிகள் நிறைய இருக்கின்றன. ஆனா காலப்போக்கத்தில் எழுத்து வடிவம் இல்லாததால் இந்த மொழிகள் அழிந்து விட்டது. நம்ம தமிழில் பேச்சு வாக்கு மட்டும் வைத்திருந்தோம்னா தமிழுக்கு இதே நிலைமைதான். மறைமலை அடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தனி தமிழ் இயக்கம் ஆரம்பிச்சு தமிழில் இருந்து சமஸ்கிருத் வார்த்தைகளை நீக்கி தமிழை தூய்மை செய்தார். அதுவரை பல ஆண்டுகளாக தமிழில் சமஸ்கிருத் வார்த்தைகள் கலந்து இருந்துச்சு. இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு தமிழ் என்னன்னு கேட்டா நிறைய பேர் நீர்வீழ்ச்சின்னு. வாட்டர் ஃபால்ஸ் அப்படி நீர்வீழ்ச்சின்னு மொழி பெறுது. அதுக்கு அருவின்னு இருக்கிற அழகான தமிழ் பேர் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அருவி மட்டுமல்ல, சுனாமிக்கு ஆலி பேரலை அப்படின்னு ஒரு அற்புதமான தமிழ் பேர் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்ம தமிழில் பயன்படுத்தினாதான் நம்மளுக்கு அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் புரியும். இவ்வளவு ஏன் ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் கேட்டா நம்ம ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா டேப்ல இருந்து வருது, இல்ல வாட்டர் பாட்டில் இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 47 வகையான நீர்நிலைகளை மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான்னு புறநானூறு போன்ற நூல்களில் இருக்கிறது. இப்ப மணல் அதிகமாக இருக்கும் இடத்தில் களிமண் வைத்து கட்டிய கிணறு குடை கிணறு, பாறையை குடைந்து நீர் உள்ள கிணறு குடை கிணறு, குளம் அருகில் நடுவில் உள்ள கிணறு பிள்ளை கிணறு, நிலத்துக்கு அடியில் அழுத்தம் காரணமாக தண்ணி பொங்கி வரும் கிணறு பொங்கு கிணறு, கடலுக்கு அருகில் சுவையான நீர் உள்ள கிணறு ஆழி கிணறு, ஆறு புரண்டு போகும்போது அருகில் தோண்டி எடுப்பது தொடுக்கிணறு, ஆழமான அகலமான கிணறு கேணி. தமிழன் எப்படிலாம் இந்த நீர்நிலைகளை பயன்படுத்திக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா தமிழர்கள் எழுதிய நூல்களை படிக்கணும். கடைசியா நம்ம ஏன் தமிழ் இலக்கியம் படிக்கணும் பார்க்கலாம். தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, எந்த மொழி இலக்கியமாக இருந்தாலும் அதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. இலக்கியம் மூலமா நம்ம புது வார்த்தைகளை கற்றுக்க முடியும். இலக்கியம் மூலமா பல வரலாற்றை கற்றுக்க முடியும். இலக்கியம் மூலமா நம்மளை பற்றியே நல்லா தெரிய வரும். இந்த உலகத்தை பற்றியும் மனித உறவுகளை பற்றியும் எல்லாரும் சமம் என்ற கருத்து புரியும். கடைசியா இலக்கியம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம பொன்னியின் செல்வன் ஆகட்டும், ஹாரி பாட்டர் ஆகட்டும், இந்த புத்தகங்களை படிக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். மற்ற மொழி இலக்கியங்களே இவ்வளவு நன்மைகள் இருந்தா 2000 வருஷத்துக்கு பழமையான தமிழ் மொழி இலக்கியங்கள் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். திருக்குறள் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிற இலக்கியம் வேற எந்த மொழியிலாவது இருக்கா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இலக்கியங்கள் 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல், பாரதியார் பாடல்கள், இதெல்லாம் பல சோதனைகள் தாண்டிதான் நம்மிடம் சேர்ந்திருக்கிறது.
தந்தை பெரியார் வீடுதோறும் திருக்குறள் இயக்கம் ஆரம்பிச்சு திருக்குறள் மாநாடுகளை நடத்தி நம்மளை திருக்குறள் படிக்க வைத்திருக்கிறார். ஜாதியாலும் மதத்தாலும் வெறுப்புணர்வு அதிகரித்த இந்த காலத்தில் யாதும் ஊரே யாவரும் கேலி என்கிற தமிழை நமது அடையாளம் வச்சுக்கிறது நம்மளுக்கு பெருமை. நமக்கு அடையாளமே வேண்டாம் அப்படின்னு இருந்தோம்னா மற்றவங்க நமக்கு அடையாளம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆகவே நண்பர்களே, நம் செம்மொழியான தமிழை பேசுவோம், தமிழை கற்போம், தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம். இறுதியாக இந்த கவிதை வரிகளுடன் என் உரையை முடிக்கிறேன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகிற்கு. இன்னும் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடுவிற்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணிற்கு. நன்றி, வணக்கம்.